எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நீங்க யாராவது கோவா போனீங்க அப்படின்னா மறக்காம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவாலயங்கள்ல ஒண்ணுதான் இந்த பாம் ஜீசஸ் சர்ச்சுங்க. கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கெபில தான் சவேரியாரினுடைய அழியாத உடல் முதலா கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருந்துச்சாம். இந்த கோவிலினுடைய உள்புறத்துலதான் சவேரியாரினுடைய அழியாத உடல் பல வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. கோயிலுக்குள்ள போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அதனால நம்ம உள்ள போய் அவருடைய திரு உருவ உடலை பார்த்து வணங்கிட்டு தான் நம்மளால வர முடியும். கோயிலுக்குள்ள சவேரியாருடைய கை கால் முகம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா போட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரை முதல்ல எடுத்துட்டு மரப்பெட்டி தாங்க இது. அதுக்கப்புறமா அவர் பயன்படுத்தி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அந்த கோவிலுக்குள்ள பார்க்க முடியும். வெளியிருந்து பார்க்க ஒரு ஆலயம் மாதிரி இருந்தாலும் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உள்ளேயே ஒரு மியூசியமும் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மரத்தால செய்யப்பட்ட ஒவ்வொரு புனிதர்களுடைய திரு உருவத்தை நம்ம அங்க பார்க்கலாம். எங்கேயுமே போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. இந்த இருக்குது இல்லையா, இந்த இடத்துடைய கீழே நேரா அடிப்பகுதியில தான் சவேரியாரினுடைய திரு உருவ உடல் வைக்கப்பட்டிருக்குங்க. அதோட பாம் ஜீசஸ் சர்ச்சில் இருந்து சைடுல பாத்தீங்க அப்படின்னா 2 தேவாலயங்கள் இருக்கும். ஒண்ணு புனித பேதுருவினுடைய தேவாலயங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழங்காலத்து ஆலயம் மாதிரி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அந்த கட்டிட கலைகள் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளேயும் நிறைய புனிதர்களுடைய படங்கள், மரியன்னையினுடைய படங்கள்னு சொல்லிட்டு எல்லாருடைய திருவுருவங்களும் இருக்குங்க. ஆலயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாடுபட்ட ஆண்டவரை புனித அசிசியார் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு இந்த ஆலயம். இந்த திருஇறுதி ஆண்டவருடைய சிலை பேதுருவினுடைய ஆலயத்துக்கு நேரா முன்பாக வைக்கப்பட்டிருக்கோங்க. கோவா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டிங்கும் போய் பாருங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதுல செலவழிக்கலாங்க. ரொம்ப அமைதியா. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகள் ரொம்பவே அழகா இருக்குங்க. போட்டிங் 350 rupees என்ட்ரி ஃபீங்க. போட்டிங் போன போட்ல மேல இந்த மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லா ஏசிங்க, டான்ஸ், பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க.
போட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனேயே கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு வெல்கம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு டான்ஸா இருந்துச்சு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல எவ்வளவு பெரிய கப்பல்லாம் நிக்குதுன்னு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கும். ஏகப்பட்ட பீச் இருக்குங்க. எங்க வேணாலும் போய் ரிலாக்ஸா உங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களோட நம்ம இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா குழந்தைங்களோட அந்த மணல்ல விளையாடுறதே ஒரு தனி அழகுதாங்க. கோவாவிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த கோட்டை அப்படின்னா இந்த அக்வாடா கோட்டை தாங்க. இதோட என்ட்ரி ஃபீ வந்துட்டு 25 ரூபீஸ் தான். ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடங்க. இந்த கோட்டையினுடைய மெயின் கேட்ல இருந்து உள்ள வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி தாங்க இருக்கும். வெளியில வந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த டிக்கெட்டை வந்துட்டு உள்ள இந்த கோட்டைக்கு உள்ள என்டர் ஆகும்போது ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ள அனுப்புவாங்க. இந்த அக்வாடா கோட்டை வந்து 1609ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால கட்டப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த கோட்டை வந்து கடற்படை வீரர்களினுடைய அந்த தண்ணீர் பற்றாக்குறையை குறைப்பதற்காக தான் கட்டப்பட்டுச்சாங்க. அதுக்கப்புறமா மற்ற படைகள் எல்லாமே கோவாக்குள்ள நுழையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை வந்து கட்டியிருக்காங்க. அக்வாடா அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிறது தான் அதனோட பொருளாங்க. இது வந்து ஒரு போர்ச்சுகீசிய வார்த்தையா. அதுல இருந்துதான் இப்படி அக்வாடா கோட்டை அப்படிங்கிற இந்த பெயரே வந்துதான். இந்த கோட்டையினுடைய மேல நின்று கடலையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மேகங்களையும் பாக்குறதே ரொம்ப அழகா இருந்ததுங்க. இங்க பாருங்க நம்ம நாட்டோட தேசிய கொடி பறக்குதுங்க. இந்த இடம் வந்து கோட்டையை சுற்றிலும் தண்ணியால நிரப்பி வச்சிருப்பாங்கல்ல அந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா வெளியே போற அந்த பாதையில வந்துட்டு இந்த மாதிரி வரைபடங்கள் எல்லாமே இருக்கும். கோவாவில் பார்க்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடங்களுடைய பழைய வரைபடங்கள், புதிய வரைபடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்படிதான் எங்களுடைய இந்த கோவா ட்ரிப் வந்து ரொம்பவே அழகா இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.